நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியா வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்கள் சரராசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல தெளிவா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, உங்களை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க. வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குல தெளிவா நிற்பீங்க. தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அது ஏத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் வாழணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு கான்பிடன்டோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்து இதை முடிக்கணும்னு நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க. ஆக இந்த சரராசிக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு, அதுதான் ஹை ஸ்பீடு. அந்த ஸ்பீடு எங்கேயுமே குறையாது. அப்படி பாத்தீங்கன்னா அது எப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் இந்த ஏவரட்சணையுடைய பிடியில சிக்கி இன்னைக்கு வரைக்கும் நீங்க பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நச்சம் அல்ல. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு இழப்புகள், வாழ்க்கையில இழப்புகள்னா கொஞ்சம் நச்சம் இல்லை, எல்லாத்தையும் இழந்தீங்க. ஒரு பக்கம் வேண்டியவங்களை இழந்தீங்க, மறுபக்கம் தொழில இழப்புகள் இருந்தது. இழப்புகள்னா வாழ்க்கையில ஆசைப்பட்டு வாங்கினது எத்தனையோ விஷயங்கள். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு இவ்வளவு பாதிப்புகள், கடன் சுமைகள் எல்லாமே கடந்து வந்தும் கூட வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகையும் கூட இப்பவும் உங்களுடைய ஸ்பீடு குறையல. இப்பவும் வாய்ப்பு கிடைச்சா போதும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அதை விட டாப் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் இந்த சரராசி. சரராசினா சும்மா இல்லைங்க. இந்த சரராசினா அந்த இடத்து அந்த வீட்டுக்கு அதிபதியா, அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் ஒண்ணு. அந்த சனி எங்க உச்சம் அடைஞ்சிருக்கிறார்? உங்க வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில். அப்போ உங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரத்திலேயே செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். அதே போல உங்களுக்கு 4ஆம் வீடு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். அப்ப 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 7ஆம் இடத்துல குரு உச்சம், 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம். அப்ப இந்த கேந்திர ஸ்தானங்களில் உச்ச வீடுகளாக கொண்ட சரராசி அன்பர்கள் மகர ராசி உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஈடுகட்ட யாராலையும் முடியாது, அவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏழச்சனையினால நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சம் அல்ல, அவ்வளவு மன உளைச்சல். குறிப்பா உங்களுக்கு ஒரு புறம் சனி பகவானும் பலவீனமான ஒரு நிலை, இன்னொரு புறம் உங்களுக்கு குரு பகவான் அவர் உங்களுக்கு வக்கர நிலையில் இருந்து, அதுவும் சுகஸ்தானம், ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம். அந்த இடத்துல போய் அவர் பலவீனம் அடையும் பொழுது அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பிளாக் பண்ணிடும். அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் எடுத்த எல்லா வேலைகளும் அப்படியே பிளாக் ஆகி நினைச்சு எதையுமே செய்ய முடியல. கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, 199 வருஷத்தை முடிக்கிறீங்க, 1% அதே தடையாக நிக்குது. அப்படியே எல்லாமே நிக்குது, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஆளாக்குறீங்க. மொத்தத்துல இந்த நிலை எதிர்க்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல். ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்துல வரலாம், இங்க பிரச்சனை ஒவ்வொன்றும் பிரச்சனையா இருந்தா மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆக மொத்தத்துல உங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் அவ்வளவுதான், இங்க இருக்கலாமா எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்பேற்பட்டவங்க கிடையாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு லெவல்ல ஏதோ ஒரு இலக்குல நமக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் குரு வக்கர நிவர்த்தி. இந்த வக்கர நிவர்த்தி பார்வை எங்கெங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அஷ்டமஸ்தானம்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கள் மேல கஷ்டங்கள் கொடுத்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. கஷ்டங்கள் மேல கஷ்டங்கள் கொடுத்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. அந்த அஷ்டமஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுடைய உங்களுடைய ஸ்தானத்திற்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் ஒண்ணு. 2வது அவருடைய பார்வை எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வேலை 10ஆம் இடத்துல விழுது. அப்போ தொழிலில் விழுந்த அந்த சரிவுகளை சரி செய்துடுவீங்க. அதுல வந்த கடன் சுமைகளை நீக்கி நல்ல இலக்குக்கு கொண்டு போயிடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. வாழ்க்கையில பிரபல யோகம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்கிடுவீங்க. அப்போ தொழில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிரச்சனையில இருந்து தொழிலாளிகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும், ஏன் அரசு சார்ந்த
வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும், அதையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, பண நெருக்கடிகளும், உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள், எதிர்ப்பு போட்டி பொறாமல் எல்லாத்தையும் நீக்கிடுவீங்க, சரி செய்திருவீங்க. அப்போ தொழில் இந்த 2024 பிறந்த இந்த தருணத்திலேயே இந்த நாள், இந்த குரு பார்வை உங்களுக்கு மேன்மை அளிக்கும். அந்த இயற்கை சுவராகப்பட்ட குரு பகவான் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடியவரா மாறிடுவார். அப்போ இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு திருப்பு முனை. அடுத்தது வேலையில நீங்கப்பட்ட கஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பா இது இருக்கும். ஏன்னா குரு பகவானது பார்வை வேலையும் தொழிலும் அந்த 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்தை டைரக்டா 180 டிகிரி நேரடியா பாக்குறாங்க. அதுவே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், அதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம். அப்போ அந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். அப்ப வேலையில அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. ஏற்கனவே இருந்த நெருக்கடிகளை சரி செய்திடுவீங்க. மத்தவங்களால வந்த பாதிப்புகளையும் சரி செய்திடுவீங்க. மொத்தத்துல உங்களுடைய லெவல் என்னன்றதை நீங்க காட்டிடுவீங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு இருந்த தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா வேலையில் இருக்கும். அரசாங்க ரீதியில வேலை செய்தவங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி பதவி உயர்வு, அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். ஏற்கனவே நான் அரசாங்க உத்தியோகத்திற்கான முயற்சிகள் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது கிடைச்சிடும். அப்ப வேலை சார்ந்த இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நீங்க கடந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ வேலையிலையும் ஒரு மேன்மையும், தொழில் இருக்கிறவங்களையும் நல்ல ஒரு அற்புதமான மேன்மை உண்டாக்கிடுவீங்க. அதை விட லாபஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. லாபஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியல. விருச்சக இடத்தை, அந்த விருச்சகத்துல சனி பார்வை 10ஆம் பார்வையா, தொழில் ஸ்தானாதிபதி பார்வையா விடுது. அப்போ நீங்க உழைப்பாளிகளா மாறுவீங்க. உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். இந்த 2024 உங்களுக்கு ஒரு இலக்கை அடைஞ்சிருவீங்க. அதுல மாற்றம் இல்லை. அப்போ இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் சரியாகும் பொழுது இந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சுமைகளை சரி செய்யக்கூடிய நிலை உருவாயிடும். இது வரைக்கும் உங்களுக்கு வராத பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். லோன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிளிக் ஆக வாய்ப்புகள் உண்டாக்கிடும். ஆக மொத்தத்தில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வரம். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில பலவித மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருக்கிறீங்க. காரணம் ஜென்மச்சனி, அதோட இப்போ விரயச்சனி வந்திருக்கு. பட் விரயச்சனி பெரிய லெவல்ல பாதிப்புகள் கொடுக்காது. பாதச்சனி பெரிய லெவல்ல பாதிப்புகள் கொடுக்காது. ஆனா விரயச்சனையும் ஜென்மச்சனையும் உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த தருணத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அழகா சரி செய்திருவீங்க. அது மட்டுமல்ல, 3வது நபர்களால தேவையில்லாத இடையூறுகள் உங்க வாழ்க்கையவே உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. சொந்த பந்தம் வேண்டிய வகையிலே உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களும் உங்க வளர்ச்சியை ஏத்துக்கக்கூடிய நிலையில அவங்க இல்லை. அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மறைமுக பாதிப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்க வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும். மீண்டும் திருமண வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இது கிடைக்கும்னு சொல்றேன்னா, இப்போ இந்த 122 நாட்கள்ல கிடைக்குமானா இல்ல. இந்த 122 நாட்களில் நீங்க முயற்சிகள் செய்யுங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துடும். 5ல் இருக்கக்கூடிய குரு வம்ச விருதியை கொடுத்துருவார். இது வரைக்கும் புத்திர பாகியம் இல்லை, நான் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைச்சிடும். அதே போல திருமண வாய்ப்பும் அதே போலதான். 5ல் அந்த குரு வந்துட்டாலே உங்களுக்கு குரு பார்வை கிடைச்சிடும். அருமையான யோக அமைப்புகள் உண்டாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மறுமணத்திற்கு உண்டான வம்ச விருதியும் கிடைச்சிடும். இது எல்லாமே அமைஞ்சு வந்துடும். இதை விட மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் துரோகம் நினைக்காம யாருக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை ஆளாக்கி அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு அடியெடுத்து வச்சதுமே இப்ப அது பிரச்சனைகளா இருக்கு. அவங்க வாழ்க்கையே கேள்விக்குரிய இருக்கே நினைச்ச வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க. அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க. ஏன் வேலை அமையல, அவங்களுக்கு நினைச்ச மாதிரி வேலை அமையல, அவங்க எதிர்பார்த்த அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த அமைப்புகளையும் உருவாக்கிடுவீங்க. மொத்தத்துல இந்த கால அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா எடுத்து எல்லா வேலைகளையும் முடிச்சு இந்த 2024 உங்களுடைய குடும்ப சுமைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்ல, கடந்த
விரயச்சனையும் ஜென்மச்சனையினால ஆரோக்கிய ரீதியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய. அந்த ஆரோக்கியம் சிலர் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பீங்க. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில உபாதைகள் எப்படின்னா நரம்பு ஜவ்வு சார்ந்த விஷயங்களும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல, உடம்பு சோர்ந்து போயிடுது, என்னால தெளிவா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, ஒரு நேரத்துல இருக்கிற அந்த வேகம் மறு நேரத்துல இல்லைன்ற அளவுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே சரியாகக்கூடிய ஒரு தருணமா இந்த காலம் அமையும். பிள்ளைகளுடைய கல்வியிலையும் சரி, அவர்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய குறைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமா அமையும். ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணமா இருக்கும். கல்வி மாணவர்கள் அவங்களுக்கு அதே போல கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதலும் 2024 ஒரு மேன்மைகள் கிடைக்கும். நினைச்ச இலக்கு அடைவீங்க. பட்ட படிப்பு படிச்சு வெளிநாடு போக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால இப்ப அதுல பல சிக்கல்கள் டாக்குமெண்ட் ரீதியிலையும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் ரீதியிலையும் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாயிருக்கு. இதை நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் சரி செய்திருவீங்க. கண்டிப்பா 100% இது வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தணும். காரணம், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கும். ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்கள் இந்த தருணத்தில் நினைச்ச இலக்குகளை அடைவீங்க. அது மட்டுமல்ல, வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. மேற்கொண்டு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இது பொற்காலம். ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில தான் சொல்லியிருக்கேன். உங்க ஜனன ஜாதகம் இருக்கு, அந்த ஜனன ஜாதகத்துல திசா புத்திகள் இருக்கு, அந்த திசா புத்திகள் சர்வாச வர்க்க பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் ஒரு 4 பலன்களுக்கு மேல 5, 6, 7 இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் உங்களுக்கு டாப் லெவல்ல நீங்க சாதிக்க போறீங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை ஒருத்தர நீங்க இருப்பீங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல அது அப்படியே டிராப் ஆகி, அது குறிப்பா 4க்கும் குறைவா வந்துருச்சுன்னா டோட்டலா நெகட்டிவ் ஆயிடும். அது மனசுல வச்சுக்கீங்க. அப்ப ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அதனால